இந்த கேக் நான் சென்ற ஆண்டு என்னுடைய மகளுடைய பிறந்த நாளுக்கு செய்தது. எப்போவுமே கேக் செய்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்காது. கடைசி நேரத்தில் தான் ஏதாவது ஒரு ஐடியா வந்து செய்யலாம்னு பிளான் பண்ணினா, ஆனால் அதுக்கேற்ற பொருள்களும் வீட்டில் இருக்காமல் போயிடும். நெடுகளும் கேக் செய்கிறது இல்லைன்றதால எனக்கு அந்த ஐசிங் சம்மந்தமான பொருட்கள் அதிகமாக இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு ஐடியா போட்டு செய்யலாம்னு சொல்லி கடைசியாக அந்த ஐடியா சுதப்பி போகிறது தான் அதிகமாக இருக்கிறது. இதில் நான் இதயம் மாதிரி தான் அந்த ஷேப்பை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் அது இந்த மேலே போட்ட க்ரீம் வந்து க்ரீமாக போனதால் இதயம் எல்லாம் வழுகி கீழே ஊற்றுண்ட வலிக்கிடுது. முதல் ஐசிங் போடும் பொழுது இதயம் போல வடிவமாக இருந்தது. அந்த பேசிக் ஐசிங் வந்து க்ரீமாக இருந்ததால் அப்படியே வழுகி இதயம் கீழே கொட்டி போயிட்டுது. இது என்னுடைய மூத்த மகளுடைய 20வது பிறந்த நாள். என்னுடைய சின்ன மகன்தான் அந்த ஒரு பெண்ணின் கையில் 20 இருப்பது போல் வரைஞ்சி தந்தவர். அதை வச்சு தான் அந்த கேக்கை செய்த நான். வீட்டில் தானே என்று சொல்லி போட்டு சின்னதாக ஏதாவது செய்து ட்ரை பண்ணி பார்க்குறது. அந்த ட்ரை பண்ணினதெல்லாம் இதுவும் உண்டு. இதை பற்றின கருத்தை சொல்லுங்க. நன்றி.